வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அருணோட ஃபேமிலி வந்து உள்ளே வந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தர் பற்றியும் வந்து பேசும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அருண் அண்ட் தென் முத்துக்குமரனை பற்றி. அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லிவிங் ஏரியாவில் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அருணோட அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் பற்றியும் பேசிகிட்டே வரும்போது முத்துக்குமரனை பற்றி பேசுகிறப்ப இவன் நம்பாலியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வியூவர்ஸான நம்மளுக்கு வந்து ஓகே அருணோட அப்பா வந்து பேச்சாளர்னு தெரியும். ஸோ அந்த விதத்தில் நம்பாலுன்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சோம். பட் அவர் வந்து ரிவீல் பண்ணுறாரு, இவர் முத்துக்குமரன் வந்து எங்களுக்கு நெருங்கின சொந்தம் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அதை கேட்ட அருண் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வந்து பார்க்குறாரு. ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து லைக் நம்ம ஊர் பக்கத்து ஊர் தான் இவங்க. அதுக்கப்புறம் இந்த வழியில் இவங்களுக்கு வந்து நம்ம 2 பேரும் வந்து சொந்தக்காரங்க தான், அதுவும் வந்து நெருங்கின சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட அருண் அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வா அப்படியா அப்படின்ற மாதிரி அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. முத்துக்குமரனும் வந்து ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அண்ட் தென் முத்துக்குமரன் வந்து நல்லா தமிழ் பேசுவார், அந்த ஸ்லாங் வந்து இருக்கும். பட் அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்காது அப்படின்றத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்கிறாங்க அவங்க அப்பா. அண்ட் தென் இவங்க 2 பேரும் வந்து அண்ணன் தம்பி முறை வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் அப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், யார் அண்ணன் யார் தம்பின்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஈவன் முத்துக்குமரனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆமாம் முகஜாடைகள் வந்து ஒன்றா இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்களே வந்து பேசியிருக்கோம், நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க லைக் அப்படின்ற மாதிரி. அருணும் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்களோட ரிலேஷன்லேயே ஒரு ஃபேஸை வச்சு சொல்லியிருப்பார், இந்த மாதிரி முத்துக்குமரனோட ஃபேஸ் வந்து இருக்குது, ஸோ தட் ஒரு நெருங்கின சொந்தமோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கும் இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்வார். அண்ட் தென் விஜய் சேதுபதி சாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன முத்துன்னும் அவரை வந்து அருண் அப்படின்னும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உலகம் எவ்வளோ சின்னது பார்த்தியா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவிங் ஏரியாவில் சாப்பிடும்போது ஒரு விஷயத்தை வந்து அவங்க அப்பா ரிவீல் பண்ணுவார். முத்துக்குமரன் வந்து உன் தம்பி அப்படின்னுவார். ஸோ தம்பி முறைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் வராரு அப்படின்றத சொன்ன உடனே அருண் வந்து அதை சூப்பராக வந்து ரிசீவ் பண்ணிட்டு முத்துக்குமரனை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவார். ஸோ இந்த பர்டிகுலர் மூமெண்ட் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் உலகம் எவ்வளோ சின்னது அப்படின்றத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அருண் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து அண்ணன் முறை அப்படின்றத வந்து அவங்க அப்பா வந்து இங்கே பிக் பாஸில் ரிவீல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம வெளியே போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷனை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நம்மளுக்கே ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.